இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சபா வெள்ளம் மோசமானால் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலை கல்வி அமைச்சர் பரிசீலிக்கும். சபாவில் வெள்ளத்தால் இதுவரை 38 பள்ளிகளில் இருந்து மொத்தம் 230 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெள்ள நிலைமை சீரடையவில்லை என்றால் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் PDPR திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்க அமைச்சர் தயாராக உள்ளதாக கல்வி அமைச்சர் பட்லினா சிட்டேக் கூறுகின்றார். PDPR திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் நாம் பரிசீலிக்கலாம். அதேபோல் சபாவில் கல்வியை செயல்படுத்த முடியும் என்பதை உறுதி செய்தல், நிச்சயமற்ற வானிலை நிலைகளிலும் கூட கல்வி இன்னும் முன்னுரிமையாக உள்ளது. மிக முக்கியமாக நமது பிள்ளைகள் மற்றும் நமது கல்வியாளர்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்றார் அவர். ஸ்லாங்கூர் ஷா அலாமில் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான பகடிவதை எதிர்ப்பு கலந்துரையாடல் சந்திப்பு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். சபாவில் வெள்ள நிலைமை மோசமடைந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அங்குள்ள தற்காலிக நிவாரண மையங்களில் தங்கியிருக்கும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நேற்று காலை அதிகரித்தது. அரசாங்க சேவையை மேம்படுத்த AI தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம். பொது சேவை துறையில் குறிப்பாக மக்களுக்கு அரசாங்க சேவையை வழங்குவதில் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மிகவும் அவசியம். ஊழலை எதிர்க்கும் முயற்சிகளில் ஆயிரக்கணக்கான தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் AI-யின் திறன் சந்தேகத்திற்கிடமான நிதி பரிவர்த்தனைகளை கண்டறிய அனுமதிப்பதாகவும் ஊழலுக்கு வழிவகுக்கும் முறைகேட்டின் சாத்தியத்தை தொடக்கத்திலேயே எச்சரிப்பதாகவும் அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கர் கூறினார். வியாழக்கிழமை செப்பாங்கில் நடைபெற்ற 4ஆம் தேசிய ஆளுமை, நேர்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆராய்ச்சி மாநாட்டில் ஆற்றிய உரையில் சம்சுல் அவ்வாறு கூறினார். IR 4.0 எனப்படும் 4ஆம் தொழில்துறை புரட்சியுடன் திறன் தொழில்நுட்பத்தின் விரைவான வளர்ச்சியில் தொடர்பு கொள்ளும் விதம், வேலை செய்யும் விதம் மற்றும் முடிவுகளை எதிர்கொள்ளும் விதத்தில் AI பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக ஷம்சுல் அஸ்ரி விளக்கினார். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு AI தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உலக அளவில் குறிப்பாக பொது சேவை துறை, கொள்முதல் மற்றும் அமலாக்கத்தில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஊழலை தடுப்பதற்கு ஆதார அடிப்படையிலான அணுகுமுறை அவசியம். ஊழலை தடுப்பதற்கும் நாட்டின் நிர்வாக கொள்கைகளின் வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதற்கும் ஆதார அடிப்படையிலான அணுகுமுறை முக்கியமானது. அதிகரித்து வரும் சிக்கலான காலகட்டத்தில் தற்போதுள்ள அமைப்பில் ஏதேனும் மோசடி அல்லது பணவீக்கங்களை அடையாளம் காண அனுபவ சான்றுகள் அல்லது அனுபவம் மூலம் பெறப்பட்ட சான்றுகள் அவசியம் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். தற்போதுள்ள கொள்கைகள், செயல்படுத்தும் முறைகள் மற்றும் அமைப்புகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காண்பதில் அனுபவ ஆய்வுகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்கின்றன. உண்மையில் தரவு அடிப்படையிலான கொள்கைகளை உருவாக்குவதில் அவை ஒரு முக்கியமான அடித்தளமாகும். அவை மிகவும் நிலைக்கானவை, கவனம் செலுத்துபவை மற்றும் பயனுள்ளவை என்றார் அவர். வியாழக்கிழமை சிப்பாங்கில் நடைபெற்ற 4ஆம் தேசிய ஆளுமை, நேர்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆராய்ச்சி மாநாட்டின் தொடக்க விழாவில் அசாம்பாக்கி உரையாற்றினார். பகடிவதை எதிர்ப்பு சட்ட மசோதா தொடர்பாக எழுப்பப்படும் விவகாரங்களில் அச்சொல்லுக்கான விளக்கமும் அடங்கும். பகடிவதை எதிர்ப்பு சட்ட மசோதா தொடர்பாக 2 சந்திப்புகள் நடத்தப்பட்டுள்ள வேளையில் அதில் சம்பந்தப்பட்டுள்ள தரப்பினர் அவ்வப்போது எழுப்பும் விவகாரங்களில் பகடிவதை என்ற சொல்லுக்கான பொருளும் விளக்கமும் அடங்கும். பகடிவதை தொடர்பில் விரிவான விளக்கம் தேவைப்படுவதாக பொதுமக்களும் கழக சீர்திருத்த வரைபடம் பெட்டாரி செய்தித்தளம் தங்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட் தெரிவித்தார். நேற்று ஷா அலாமில் நடைபெற்ற ஸ்லாங்கூர் மாநில அளவிலான பகடிவதை எதிர்ப்பு கலந்துரையாடல் சந்திப்பில் அசலினா அவ்வாறு குறிப்பிட்டார். அச்சட்ட மசோதா மாணவர்கள் மட்டுமின்றி வேலையிடங்களில் தனிநபர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விவகாரம் குறித்த கலந்துரையாடலை மேலும் விரிவுபடுத்தவும் மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த நாடாளுமன்ற சீர்திருத்தம் மிக அவசியமாகும். பிரதமர் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதோடு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையிலான நிர்வாகத்திற்கு நாடாளுமன்ற சீர்திருத்தம் மிகவும் அவசியமாகும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார்.
2025 நாடாளுமன்ற சேவை சட்டம், நாடாளுமன்ற சிறப்பு தேர்வு குழு, பிரதமருக்கான கேள்வி நேரம் போன்றவை பொறுப்பான மற்றும் வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தில் அரசாங்கத்தின் மிக முக்கியமான அடைவு நிலையாகும் என்று குறிப்பிடுகின்றார். நாடாளுமன்ற கழக சுதந்திரத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக இந்த சீர்திருத்தத்திற்கு அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ஜனநாயகம் என்பது 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தேர்தல் மட்டுமல்ல, மாறாக அரசாங்கத்தை மக்கள் கேள்வி கேட்கவும், விமர்சிக்கவும், மதிப்பீடு செய்யவும் அனுமதிக்கும் ஓர் அமைப்பு என்று அவர் விளக்கினார். காஜாங் வணிக வளாகம் ஒன்றில் சக மாணவனை அறைந்த 2 1ஆம் படிவ மாணவர்கள் நன்னடத்தை உத்தரவை வழங்கிய நீதிமன்றம். வகுப்பு தோழரை அறைந்த சம்பவத்தில் சிக்கிய 2 1ஆம் படிவ மாணவர்களுக்கு நேற்று நீதிமன்றம் ஓராண்டு கால நன்னடத்தை பத்திர உத்தரவை எந்தவொரு காப்புறுதியும் இன்றி விதித்தது. மேலும் அவ்விருவருக்கும் தலா 500 ரிங்கிட் ஜாமீன் தொகையையும் நீதிமன்றம் விதித்துள்ளது. கடந்த ஜூலை 30ஆம் தேதியன்று காஜாங் பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் 13 வயது மாணவனை அறைந்ததாக அவ்விரு சிறுவர்களும் குற்றம் சாட்டப்பட்டனர். முன்னதாக 4 மாணவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்ட பின்னர் ஆகஸ்ட் 2ஆம் தேதியன்று போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களின் நலன் கருதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். மக்களின் நலன் கருதி தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பதவி உறுதிமொழியின் போது எடுத்துக்கொண்ட பொறுப்பை முழு கடப்பாட்டுடன் நிறைவேற்றும் என்றும், தனிப்பட்ட லாபத்திற்காக அதனை பயன்படுத்தக்கூடாது என்றும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். உங்கள் பதவி உறுதிமொழியையும் பொறுப்பு மற்றும் குடிமக்கள் கேள்வி கேட்கும் உரிமையையும் மதிக்க வேண்டும். நிச்சயமாக சமூக ஊடகங்கள் வழி மக்கள் தவறாக வழிநடத்தக்கூடிய நேரங்களில் உள்ளன. நிற்பதன் மூலம் அல்ல, சிறப்பாக கடமையாற்றுவது நமது கடமையாகும் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் நாடாளுமன்றங்களுக்கான உச்சநிலை மாநாடு AIPAவில் அன்வார் உரையாற்றினார். கடப்பாடற்ற அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதால் மக்களின் தேவைகளை பாதுகாப்பதே நாடாளுமன்றத்தின் முக்கிய பங்கு என்று அவர் விளக்கினார். 46வது AIPA மாநாடு செப்டம்பர் 16 தொடங்கி 22ஆம் தேதி வரை கோலாலம்பூரில் நடைபெறுகிறது. 2026 வரவு செலவு திட்டம் மலேசியர்களுக்கு ஏமாற்றம் அளிக்காது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மலேசியர்களை, குறிப்பாக பொது சேவைத்துறை ஊழியர்களுக்கு ஏமாற்றம் அளிக்காது என்று அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் நம்பிக்கை தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தில் நிச்சயம் நல்ல செய்தி இருக்கும், ஆனால் அது ஒரு ரகசியம். அதை இப்போது வெளிப்படுத்த முடியாது. எனினும் உண்மையிலேயே நல்ல செய்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். அது ஏமாற்றம் அளிக்காது என்றும் அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தமது எதிர்பார்ப்புகள் குறித்து கேள்வி எழுப்பிய போது தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அவ்வாறு கூறினார். மக்கள் மீது அக்கறை கொண்ட மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டின் வெளிப்பாடாக அந்த நற்செய்தி அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செப்டம்பர் 22 முதல் JB சோதனை சாவடிகளில் சிங்கப்பூரியர்கள் QR குறியீட்டை பயன்படுத்தலாம். வரும் செப்டம்பர் 22 முதல் சிங்கப்பூரியர்கள் கடப்புதல் இல்லாமல் QR குறியீட்டை மட்டுமே பயன்படுத்தி ஜொஹூர் பாருவில் குடிநுழைவு சோதனையை கடக்க முடியும். இது மலேசியாவின் புதிய தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறையான MyNISE pronounced MyNICE சோதனை திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த சோதனை 2026 பிப்ரவரி வரை ஜொஹூர் பாருவின் 2 நிலச்சாவடிகளில் நடைபெறுகிறது. பின்னர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் உட்பட மலேசியாவின் 5 விமான நிலையங்களிலும் விரிவாக்கப்படும். MyNICE பயன்பாடு பயணிகள் குழுவாக ஒரே QR குறியீட்டின் மூலம் குடிநுழைவு சோதனையை எளிதாக கடக்க உதவுகிறது. இது தற்போது பயன்படுத்தப்படும் மை பார்டர் பாஸை விட மேம்பட்டதாகும். மேலும் எதிர்கால ஜொஹூர் பாரு சிங்கப்பூர் RTS இணைப்பு திட்டத்திலும் இது பயன்படுத்தப்படும். தற்போது ஜொஹூர் பாரு 27 முகப்புகளும், 2வது ஜொஹூர் பாலத்தில் 24 முகப்புகளும் MyNICEக்கு பொருத்தப்பட்டுள்ளன. பன்னீர்செல்வத்தை நெருங்கும் மரண தண்டனை, சிங்கப்பூருக்கு கடிதம் எழுதுமாறு 12 PKR MPக்கள் அரசாங்கத்திற்கு வலியுறுத்து. சிங்கப்பூரில் மரண தண்டனையை நெருங்கி வரும் மலேசியர் பன்னீர்செல்வம் வழக்கில் அரசாங்கம் தலையிட வேண்டும் என PKR கட்சியின் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாண்டான் உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ ரஃபிசி ரம்லி, சத்யா வங்சா உறுப்பினர்
நிக் நஸ்மி நிக் அகமத், சுபாங் எம்பி வாங்சன், செகாமட் உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன், சுங்கைசிப்புட் எம்பி எஸ் கேசவன் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர். பி பன்னீர்செல்வத்தின் குடும்பம் அவரை பகடைக்காயாக பயன்படுத்தியதாக கூறப்படும் மலேசிய போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் மூத்த உறுப்பினர்களை பற்றிய புதிய தகவல் குறித்து போலீசில் புகார் அளிக்க சாட்சியாளர் ஒருவரை இணங்க வைத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மார்ச் மாதம் செய்யப்பட்ட அப்புகாரை போலீசார் விரைவாக விசாரணை செய்து உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் சிங்கப்பூர் அரசுக்கு பி பன்னீர்செல்வத்தின் தூக்கு தண்டனையை தற்காலிகமாக நிறுத்த கோரிக்கை விடுக்க வேண்டும் என அந்த 12 எம்பிக்களும் கோரியுள்ளனர்.